Hi guys, welcome to our channel. இது என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான். இந்த வீடியோல எங்க சைடுல எங்க முறைப்படி என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கறத தான் நீங்க பார்க்க போறீங்க. எங்க வீட்ல இருந்தே என் தங்கச்சியை ரெடி பண்ணி மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். என்கேஜ்மெண்ட் சிம்பிளா தான் இருக்கும், ஆனா மண்டபத்துல எடுத்தோம். ஏன்னா போன வாட்டி எனக்கு என்கேஜ்மெண்ட் வீட்ல வச்சு பண்ணியிருந்தாங்க, அது ரொம்பவே ரஷ்டா இருந்துச்சு. எப்பவும் போல நாங்க 3 பேரும் மேட்சா தான் நின்றுட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க மதியம் 12 மணி மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அவங்க சைட்லேருந்து எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. எனக்குமே இந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வீட்டில் வைக்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. இங்கே எங்கள் ஸ்டேஜில் மாப்பிள்ளை சைடில் உள்ளவங்களும் பொண்ணு சைடில் உள்ளவங்களும் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. எங்கள் பிள்ளைகள் ஏற்ற காலம் வரும்போது எங்கள் பிள்ளைகளை தனித்தனி குடும்பமாக இணைத்து ஆண்டவராக இருக்கிறேன். ஆதாம் உருவாக்கப்பட்ட போது அவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட ஆண்டவர் அவருடைய விலாயுதத்தை எடுத்து அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்கி மனுக்குலத்தை ஆண்டவர் இணைத்து வைத்து அந்த இணைப்பு இன்றைக்கும் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சுவாமி பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. என் தங்கச்சியும் ஸ்டேஜுக்கு வர வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்காக எடுத்து வச்சிருந்த சாரியை மாப்பிள்ளை கையில பாஸ்டர் கொடுத்து அதை பொண்ணு கையில கொடுக்க சொல்லி அதை வியர் பண்ணிட்டு வர சொல்லியிருந்து இந்த சாரியை நாங்கள் அன்னைக்கே செலக்ட் பண்ணி அமைச்சிருந்தோம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆதிஸ்ரீ கையில் உள்ள குட்டி பாக்ஸுக்குள்ள என்கேஜ்மெண்ட் ரிங் தான் இருக்கு. பொண்ணு சைட்ல இருந்து மாப்பிள்ளைக்காக நாங்கள் வாங்கின ரிங் தான் அது. இந்த தட்டு வரிசையெல்லாம் மாப்பிள்ளை சைட்ல இருந்து அழகா ரேப் பண்ணி சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. எங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வச்சா போதும், வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால ஒரு 3 தட்டு தான் வச்சிருந்தோம். எங்ககிட்டயே அழகா சொல்லியிருந்தாங்கன்னா நாங்களே ஒரு நாளைக்கு முன்னே ரேப் பண்ணி அழகா வச்சிருந்துருப்போம். பாஸ்டர் என்கேஜ்மெண்ட் ரிங்கை என் தம்பி கையில் கொடுத்து எல்லார்கிட்டையும் போயிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. இவங்க என்னோட பெரியப்பா பையன். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்தும் பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. எனக்குமே இது ரொம்ப புதுசாக இருந்துச்சா, நானும் கவனிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் என் தங்கச்சியும் என்கேஜ்மெண்ட் சாரியில் ரெடி ஆகி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதில் ஃபன் என்னன்னா, என் தங்கச்சி போயிட்டு மாப்பிள்ளை சைடில் போய் உட்காந்துடலான்னு பார்த்தாங்க. பாஸ்டர் பிடிச்சி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்களா, நாங்கள் படந்து சிரிச்சிட்டு இருந்தோம். எல்லாரும் என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் இருந்தா, ஆதிஸ்ரீக்கு இந்த பர்ஸை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு ஒரு டென்ஷனில் இருந்தாங்க. கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிச்சுவல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்காது. மோஸ்ட்லி ப்ரேயர் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் சைடில் இருந்து அவ்வளோ கூட்டம் வராட்டாலும் மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து நிறையவே கூட்டம் வந்திருந்து. இந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே புதுசாக 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, அதை கடவுள் தான் நீங்கள் பிளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். கன்னியாகுமரியிலே என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஜுவல்ஸ் வந்துட்டு மாற்றிப்பாங்க. சில பேர் வளையல் செயின் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி ரிங் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எனக்கு ரிங் தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அதே மாதிரி இவங்களுக்கும் ரிங் தான் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ரிங்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளை கையில் மாலை எடுத்து கொடுப்பாங்க. மாப்பிள்ளை அதை பொண்ணு கழுத்தில் போடுவாங்க. இதே மாதிரி எங்கள் அப்பா கையிலையும் மாலை எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் அப்பா என் தங்கச்சி கையில் கொடுப்பாங்க, என் தங்கச்சி வந்து மாப்பிள்ளை கழுத்தில் போட்டு விடுவாங்க. இதுதான் நெக்ஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் டச்சப் கேர்ள் வந்து பொண்ணுக்கு இருப்பாங்க. என் தங்கச்சிக்கு நான் தான். ஒவ்வொரு விஷயமும் நடக்க எடையா ப்ரேயரும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக தட்டு மாற்றுறது. நாங்கள் கொண்டு வந்த தட்டு வரிசையெல்லாம் ஒவ்வொன்றா என் தங்கச்சி கையில் கொடுக்க, அவங்க மாப்பிள்ளை கையில் பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளை சைடு வீட்டுக்கெல்லாம் அப்படி பாஸ் ஆகும். சேம் இதே மாதிரி மாப்பிள்ளை சைடும் நடக்கும். அவங்க கொண்டு வந்த தட்டு வரிசையெல்லாம் எங்கள் சைடில் பாஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொண்டு வந்ததுனால 3 தட்டு வரிசை தான் வச்சுருந்தோம். அவங்க 9 தட்டு வரிசை வச்சுருந்தாங்க. எங்கள் சைடு தான் அதிகமாக வந்து லாஸ்ட்டு. வானவில்லை உடையாய்
முதல்ல ரிங் மாற்றினாங்க, அப்புறம் மாலை மாற்றினாங்க, அப்புறம் தட்டு வருஷம் மாற்றினாங்க. இந்த 3 தான். அவ்வளோதான் முடிஞ்ச. அப்புறம் நாங்கள் ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கிட்டோம். கரெக்டாக இந்த விஷயம் முடிஞ்ச உடனேயே பந்தி பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. இது இங்கே சமைச்ச சாப்பாடு இல்லை, இது ஆர்டர் பண்ணி வர வச்ச சாப்பாடு தான். ஒரு சைடு சாப்பாடு எல்லாம் விளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடியவங்க ஃபோட்டோ வந்து எடுக்கலாம். இவங்க என் தங்கச்சி, அப்புறம் எங்கள் சித்தியோட அக்கா தங்கச்சி. இவங்க எல்லாரும் என் தங்கச்சியோட 6 உயிர் தோழிகள். அதுலேயும் இந்த பிங்க் கலர் சுடிதார் என் தங்கச்சியோட ஸ்கூல்மேட் 6 உயிர் நண்பி வர. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கூடி ரொம்ப ஜாலியாக இருப்போம். அதுலேயும் ஆதிஸ்ரீ சொல்லவே வேணாம், சுற்றி சுற்றி பாசமலையாக அவங்களுக்கு மட்டும் இருக்கும். ஃபோட்டோ எடுத்து பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. எங்கள் சித்தப்பா மாசா வாங்கிட்டு வந்தாங்களா, சரி பாவம் பார்த்து 2 பேரும் குடிச்சிட்டு போட்டுமே சொல்லிட்டு நான் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். என்னன்னு தெரில, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்போ நம்ம தான் முன்னாடி நின்று எல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வரும்போது அது ஒரு ஃபீலாக ஜாலியாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆதிஸ்ரீ வேறு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்களா, நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வந்துட்டோம். நான் இப்போ இருக்க மைண்ட் செட்டில் ஆதிஸ்ரீ மேலே யாராவது ஒரு அன்பு காட்டுறாங்க அப்படின்னா யானே தெரில, அவங்க மேலே மதிப்பு மரியாதை ஒரு அன்பு ரொம்பவே அதிகரிக்குது. இதுக்கு முன்னாடி நானும் என் தங்கச்சும் ஒரே ஃபேமிலியாக இருந்து இப்போ எங்கள் 2த்துக்குமே தனித்தனி ஃபேமிலியாக ஆகிட்டுச்சு. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இதே மாதிரி சந்தோஷமாக கேரிங்கோட ஒரு அன்போட ஃபேமிலி லாஸ்ட் வர போயிட்டு இருக்கணும். கேமராமேன் வேறு பாப்பாவுக்கு வயிறு தெரியுது ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களே சொன்ன ட்ரெஸ் அவ்வளோதான், நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு. இவங்க மாப்பிள்ளையோட கூட பிறந்த தங்கச்சி. இவங்க என் தங்கச்சியும் என்னையும் அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இவங்கள நாங்கள் எப்படி முறை சொல்லி கூப்பிடுறோன்னு எங்களுக்கு தெரியல. லாஸ்ட்டாக தான் எங்கள் அப்பா அம்மாவே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. ஃபங்க்ஷனே ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சதுனால ஆதிஸ்ரீக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நானும் என் தங்கச்சியெல்லாம் வரட்டும் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட ஃபோட்டோ எடுக்க நிறைய பேர் வந்துகிட்டே இருந்ததுனால ரொம்ப டைம் ஆயிடுச்சே இருந்ததா நாங்கள் போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த சோறு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் ஊர் சைடோ இல்லை கேரளா சைடோ இந்த மாதிரி தான் சோறு பெருசாக இருக்கும். எங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கவும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜில் இருந்து வந்துட்டாங்க. பாவம் அவங்களும் எவ்வளோ நேரம் தான் பசி பொறுப்பாங்க. சோறு கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஆதிஸ்ரீ எப்படி தான் சாப்பிட போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். இருந்த பசிக்கு அவங்க தான் எங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க எங்க ஃபேமிலியோட மூத்தவர் ஆண்கள் கேங்கு. இவங்க என் ஹஸ்பண்டும் ஆதிஸ்ரீயும் வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. அதனால நான் மட்டும்தான் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் இருந்தேன். இவங்க எல்லாருமே என்னோட கசின்ஸ். இவங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா தங்கச்சி ஃபேமிலி. எல்லாம் முடிஞ்சிட்டு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அம்மா அப்பா போயிட்டு வழி அனுப்பிட்டு இருந்தாங்க. பிரேமா ஏக்கத்தோட பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் என் தட்டு வரிசையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்கேஜ்மெண்ட் சூப்பராக நடந்து முடிஞ்சிடுச்சு. இனி சீக்கிரத்தில் மேரேஜ் அப்டேட்டும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எங்கள் சைடில் இந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். செலிப்ரேட்னா இந்த மாதிரி தான் எங்கள் என்கேஜ்மெண்ட் நடக்கும். நாளைக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் உயிர் துறப்பே.